வணக்கம் மக்களே. கிவி பழத்தின் நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். புளிப்பும் இனிப்பும் கலந்த கிவி பழத்தின் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்த தாதுக்கள் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. இந்த பழத்தை சாப்பிடுபவர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் கட்டுக்குள் வரும். அதே போன்று கிவி பழத்தை சாப்பிடுபவர்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனையும் குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்பதற்கு தகுந்த பழங்களில் நிறைய பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால பல தீராத நோய்களும் கூட குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட பழங்களில் ஒன்று தான் கிவி. இதனுடைய இனிப்பு புளிப்பு சுவை தனித்துவமானது. இதில் பல வைட்டமின்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துகளும் பார்த்திங்கன்னா நிறைஞ்சு காணப்படுது. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். அவர்களுக்கு விரைவில் நோய் பாதிப்பு கட்டுக்குள் வந்துடும். அதே போன்று மூச்சு திணறல் ஆஸ்துமா பிரச்சனை கொண்டவர்களுக்கும் கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிவி பழத்தில் நார் சத்து, கொழுப்பு, புரதம், வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, ஃபோலேட், செம்பு, பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. அதனால் நம்ம அடிக்கடி கிவி பழத்தை சாப்பிட்றத வழக்கமாக்கி கொண்டோம் அப்படின்னா சர்க்கரை, சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தான் கிவி பழத்தை சாப்பிட வேணும் அப்படின்னு கிடையாது. குறிப்பிட்ட நோய்கள் வராமல் தடுக்கவும் இந்த பழத்தை சாப்பிட்றத பழக்கமாக்கி கொள்ளலாம். கிவியில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, மேல் சுவாச குழாய் பிரச்சனை, மூச்சு திணறல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா குறைத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நுரையீரல் செயல்பாடும் மேம்படுது. கிவியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் இரைப்பை குழாயில் உள்ள உணவுல இருந்து இருமை சிறப்பாக உறிஞ்சுவதற்கு உதவும். இதன் மூலம் ஈமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் இரத்த சோகையை குணப்படுத்தவும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிவி மூளையின் செரோட்டோனின் அளவை அதிகரிப்பதன் மூலம் ஒழுங்கற்ற தூக்கத்தை குணப்படுத்த உதவுது. இதன் மூலம் உடலும் மனதும் அமைதி பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கிவி பழம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வாரத்திற்கு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வைட்டமின்கள், நார் சத்துகள், ஊட்டச்சத்துகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த ஒரு பழத்தை நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் காணப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துகள் நிறைய வகையான பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா உதவுது. ஸோ இதில் கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிட்டுகள், தாதுக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிவி பழம் ஒரு சத்து வாய்ந்த ஒரு விஷமாக அங்கீகரிக்கப்படுது. சுவையானவை மற்றும் சாப்பிட எளிதானவை மட்டுமல்ல, அதிக சத்தானவை. மேலும் கிவி பழத்தை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்த பதிவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.